அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் வீட்டை காக்கிற நாய், எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாய் இருக்கும். விவசாய குடும்பத்திலும் சரி, எல்லாரும் நாய் வளர்க்குறாங்க. ஏன்னா அது அவங்க தெரிஞ்சு வளர்க்குறாங்களோ தெரியாத வளர்க்குறாங்களோ, நீங்கள் தெரிஞ்சிங்க நான் சொல்கிறேன். ஒரு நாய் நம்ம வீட்டில் வளர்கிறது எந்த விதமான பேய் பிசாசுகளோ துராவிகளோ துர்சக்திகளோ எந்த விதமான பில்லி சூனியாக இருந்தால் வச்சா அது நம்மளை அட்டாக் பண்ணால் அதை தடுத்து நிறுத்திடும். எந்த பிரச்சனையாக இருந்தால் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மரணம் வருதுன்னா அந்த மரணத்தை அது அனுமதிக்காது. அது பகவான்கிட்ட போய் சண்டை போடும். அது வைரவருடைய மறு அவதாரம்தான் அந்த நாய். அது போய் அங்கே சண்டை போட்டு தான் சாப்பிடாது, பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்கும். இல்லை அவருடைய உயிரை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அப்படின்னா தான் உயிரை கொடுக்கும், தான் செத்துரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் அப்படியே சாப்பிடாமலே இருந்து இறந்துடும். அந்த எஜமானனுக்கு காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையும் கொடுக்கும் நாய். அதனால் வீட்டில் நாய் வளர்க்குறது அவ்வளோ சுபிட்சம். எந்த விதமான திருட்டு பயமும் இருக்காது. எப்பேற்பட்ட தீய சக்திகளும் வீட்டில் அண்டாத மக்களே. நாய் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. வணக்கம்.